இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு அலாக்கு புழுங்கல் அரிசியும் ஒரு அலாக்கு துவரம் பருப்பும் எடுத்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அளவு தண்ணின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரணமாக ரைஸ் செய்யணுன்னா ஒரு அலாக்குக்கு 2 அலாக்கு தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இந்த ரைஸ்க்கெலாம் அப்படி கிடையாது. இது நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும். அப்போ தான் சாதம் குழைவாக இருக்கும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். இல்லைன்னா ட்ரை ஆகிடும் அளவுப்படி தண்ணி ஊற்றினா. ஸோ இதில் நான் நிறைய ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு அலாக்கு அரிசி எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 அலாக்கு தண்ணி கூட ஊற்றலாம். அப்போவும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம துவரம் பருப்பும் போட்டுருங்கனால அதுக்கும் நம்ம கணக்கு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட சீரக பொடி தான் இருக்கனால அந்த சீரக பொடி நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளுக்கு பதிலாக நம்ம கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். இந்த கட்டி பெருங்காயம் அதுலேருந்து கொஞ்சம் பிச்சு நான் போட்டுக்கிறேன். அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நம்ம பருப்புக்கு எப்போயுமே பூண்டு பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா பருப்பு ஒரு கேஸ் ஐட்டம். அதனால் இதெல்லாம் பூண்டுலாம் சேர்க்கும்போது நமக்கு இது கேஸ் நமக்கு கம்மியாக இருக்கும். வாயு தொல்லை இதுலேருந்து இருக்காது. அதனால் கண்டிப்பாக பூண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 தக்காளி இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கிடையாது, அதாவது சைஸில் சின்னதாக இருக்குது வெங்காயம். இது சின்ன வெங்காயமும் நம்ம போட்டுக்கலாம். அதுவும் போட்டாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்காக நம்ம பச்சை மிளகா அதில் போடுறதுக்காக நான் பச்சை மிளகாவை பறித்து எடுத்துகிட்டு வரேன். இது வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது பச்சை மிளகா. அதனால் இதில் தேவைக்கு நான் பறிச்சுப்பேன். இப்போ எனக்கு அது 3 மிளகா போதும். நான் அதிகம் காரம் சேர்க்காதனால 3 மிளகாய். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறைய உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வீட்டு தோட்டத்தில் உள்ளது. நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் காய்கறி பயிர் செஞ்சோன்னா நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் காய்ச்சிருக்குட்டு. மிளகாய் பறிச்சுட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த மிளகாவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் சாதத்தில் நான் சேர்க்குற காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். இதில் ஒரு கத்திரிக்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதை மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன். நம்ம எது வேணாலும் சேர்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்க்கலாம். இப்போ நான் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டாச்சு. கத்திரிக்காய் கறுக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டோன்னா அந்த கறுக்கிறது நின்றுடும், கற்காது. இதே நம்ம வெளியில் கட் பண்ணி தனியாக தட்டில் வச்சுருந்தோம்னா அது சீக்கிரம் கறுத்துரும். அதனால் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தண்ணியில் போட்டுருங்க. இது ஒரு டிப்ஸ் இது தான். அடுத்து நான் கோவக்காவும் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இப்போ கோவக்காய் இருக்குது. இதை நான் 4 நாளாக கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். 4 நாளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம முருங்கைக்காய் போடலாம், மாங்காய் போடலாம். இப்போ நான் என்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை தான் போடுறேன். எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ நான் மாங்காய் போட போகிறேன். சாம்பாருக்கு மாங்காய் போடலான்ட்டு மாங்காய் நான் பறிக்கி வந்திருக்கேன். மாங்காய் மரத்துலேருந்து ஒன்று மாங்காய் கீழே விழுந்துருக்கு. அதை எடுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். பாருங்கள், இது ஒரு பிஞ்சு மாங்காய். இது போதும் எனக்கு. சாம்பார் தாளிக்க தேவையான கருவேப்பிலையும் பறிச்சிக்கலான்னு பார்க்குறேன். அதனால் இங்கே மரத்துலேருந்து கருவேப்பிலை பறிச்சிக்கிட்டு போகிறேன். உடைக்கே வர மாட்டேங்குது. அப்படியே உடைச்சிட்டேன். இது போதும் இப்போதைக்கு. அதனால் இதை எடுத்துக்கிறேன். மாங்காய் கட் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் செங்காயாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல. ஆனாலும் இந்த மரத்து பழம் கொஞ்சம் புளிக்க தான் செய்யும். அதனால் நல்லா தான் இருக்கும் குழம்புக்கு. சரி, அதனால் இதையும் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் என்கிட்ட இருக்க காய்கறியெல்லாம் நான் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்றேன். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடலாம், இல்லைன்னா சாம்பார் பொடியும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் காரம். இப்போ இதை அப்படியே நம்ம வேக வைக்க வேண்டியது தான். விசில் போட்டு ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சிட்டோன்னா நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு வந்து கரெக்டாக இருக்க நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வச்சிடலாம். நான் இப்போ இந்த உப்புலாம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு கலக்கி விட்டுருக்கேன். கலக்கிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு தெரிஞ்சிடும். இதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சரி, இதை அப்படியே வந்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 6-7 விசில் வரும்போது நம்ம இறக்கிடலாம். சாம்பாருக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு வறுத்து மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி அந்த பொடியை நம்ம இந்த சாம்பார் கூட சேர்த்துட்டு தாளிக்கும் போது அதை சேர்த்துட்டு நம்ம செஞ்சோன்னா சாம்பார் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 6 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ வந்து இதை எடுக்க போகிறேன். நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். வந்து கடைஞ்சிக்கிறேன். அதாவது இந்த மத்து வச்சு நல்லா மசிச்சிட்டோன்னா இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு கூட நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து மத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். வச்சு இதை நம்ம இப்போ தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம ஏதாவது ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தோட்டத்துலேருந்து இப்போ பறித்து வந்தோம் மாங்காய் எடுக்கும்போது அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கலர் இருக்கும், காரம் இருக்காது, கலர் கொடுக்கும். இது கூட வந்து புளி கொஞ்சம் கட்டியாக கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது அப்படியே நம்ம இந்த சாம்பார் சாதத்தில் கொட்டிக்கலாம். கலந்துக்கலாம். சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலையை எப்படி தூவி போட்டு நம்ம பரிமாறிக்கலாம்.